அந்த நிலா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா. உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? காய்ச்சலா? இல்ல நந்தினி, இது காய்ச்சல் இல்ல. குழந்தைக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு. அதனால கண்ணுல ஐ டிராப்ஸ் விட்டு டாக்டர் பாத்துக்க சொல்லிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கண்ணுல எப்படி அடிபட்டுச்சு? காயமா என்ன? காயம் எல்லாம் இல்லாமோ. விலாவரியா சொல்லணும்னா நிலாவுக்கு கண் பார்வை தெரியாது. அந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியாதா? ஆமாக்கா, நிலாவுக்கு 1.5 வயசா இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்களா. ஐயோ. அதே ஆக்சிடென்ட்ல நம்ம நிலாவுக்கு கண் பார்வை போயிடுச்சாம். கண் பார்வை இல்லாம தான் இருந்திருக்கா. அப்புறம் எப்படி இப்ப கண் பார்வை தெரியுது? எப்படி நார்மலா இருக்கா? 2-3 மாசத்துக்கு முன்னாடி நிலாவுக்கு கண் பார்வை மாற்று ஆபரேஷன் நடந்திருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஆர்வம் வந்திருக்கு. மறுபடியும் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. கண்ணுல அடிபட்ட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல ஏதோ பந்து விளையாடிட்டு இருக்கும் போது கண்ணுல அடிபட்டு டாக்டர் கிட்ட போய் கண்ணுல மருந்தெல்லாம் போட்டு இப்ப நல்லா இருக்கா. ஆமாக்கா, அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. நீ சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தானோ. பாவம் அந்த குழந்தை அப்பா அம்மா இழந்து கண் பார்வை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால. தனோ, அப்போ அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுது. அந்த கதிர் தம்பி அவரு அவளோட தாய் மாமாக்கா. சின்ன வயசுல இருந்தே அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டாலாம். அதனால அப்படியே கூப்பிடட்டும்னு விட்டுட்டாங்க. இந்த குழந்தைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தனோ, அந்த நிலா குழந்தைக்கு எப்ப கண் ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்ன? ஏதோ 2-3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணன்னு சொன்னாங்க. ஏதனோ கண் பார்வை மாற்று அறுவை சிகிச்சைனா இறந்தவங்க யாரோட கண்ணாவது எடுத்து வச்சிருக்கணும்ல? ஆமாக்கா, அப்படிதானே ஆபரேஷன் பண்ணிருக்கணும். அப்ப ஏன் அந்த கண்ணு நம்ம மூர்த்தி தம்பியோட கண்ணா இருக்க கூடாது?